வெல்கம் பேக் டு டிஜிட்டல் துளிகள் டியூப். இந்த வீடியோவில் சிக்கன் பிரியாணி, செலரி ரைத்தா மற்றும் சிக்கன் தந்தூரி எப்படி செய்யலான்றது சொல்ல போகிறேன். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ சிக்கன். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு தயிர், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, லெமன் ஜூஸு. பிரியாணி தாளிக்கிறதுக்கு எண்ணெயும் நெய்யும் தேவைப்படுது. பட்டை, லவங்கம், மிளகு, சோம்பு, பிரிஞ்சி இலை, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, வெறும் மிளகாத்தூள், சாம்பார் பொடி, கரம் மசாலா மற்றும் அரிசி. சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தயிர் மற்றும் கொஞ்சம் லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மசாலாவில் சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிருங்க. இப்போ சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்ச பிறகு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், சோம்பு, மிளகு போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க. பச்சை மிளகாய் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். எண்ணெயில் வதங்கின பிறகு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறது கொஞ்சம் நம்ம உப்பு, தேவையான உப்பு அளவு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் புதினாவும் போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதக்கின பிறகு ஒரு கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி மற்றும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு குழச்சி நீங்கள் பிரியாணியில் ஊற்றணும். இந்த மாதிரி பிரியாணியில் ஊற்றும் போது காரம் ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ நான் மேரினேட் பண்ண சிக்கனை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். குக்கரை வேறு கேஸில் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டேன். கறி நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். யூஸ்வலாக நான் பிரியாணி பண்ணுறதுக்கு சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணும் போது நான் அரிசியை ஊற வைக்க மாட்டேன். ஜஸ்ட் கழுவி அப்படியே தண்ணியில் போட்டுருவேன். பட் இப்போ நம்ம தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். அந்த நெய்யில் இந்த கழுவி வச்ச அரிசியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அந்த அரிசி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால பிரியாணி டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப உதிரியாகவும் இருக்கும். இப்போ அரிசி நல்லா வறுத்து எடுத்தாச்சு. கறியும் நல்லா வதங்கிருச்சு. கறி வதங்கின பிறகு தண்ணி ஊற்றலாம். சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுறதுனால 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி வைக்கிறேன். தண்ணி குக்கரில் ஊற்றிக்கிறேன். தண்ணி ஒரு கொதி வந்த பிறகு ஒரு தக்காளியை 4 கட் பண்ணி போடுவேன். நான் ஃபஸ்ட்டே தக்காளி போட மாட்டேன். ஸோ இப்போ தான் நான் தக்காளி போடுவேன். தக்காளி போட்ட பிறகு அரிசி போட்டு குக்கரை 1/4 மணி நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் குக்கர் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், உதிரியான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி. எல்லாரும் ஆனியன் ரைத்தா சாப்பிட்ருப்போம், குக்கும்பர் ரைத்தா சாப்பிட்ருப்போம். புதுசாக இப்போ செலரி ரைத்தா பார்க்க போகிறோம். அலோவேரா மாதிரி ஒவ்வொரு தண்டும் இருக்கும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது கிடச்சுன்னா ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இது பார்க்க தண்டு மாதிரி இருக்கும். இதில் கீழ்ப்பாகமும் மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. மீதி எல்லா பாகமும் நம்ம சாப்பிட்றது தான். செலரியில் நிறைய நார் சத்து இருக்குது. இது கட் பண்ணி எடுக்க நார் வந்துனே இருக்கும். நார் எடுத்திங்கன்னா தான் உங்களால் சாப்பிட முடியும், இல்லைன்னா சவுக்குன்னு இருக்கும். ஸோ நார் எடுத்துகிட்டு விட்டு விட்டாக உடச்சி போட்டுருங்க. இல்லை மண் இருக்கிறதுனால நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்த பிறகு புதுசாக நறுக்கி வச்சுருங்க. நார்மலாக நீங்கள் ஆனியன் ரைட்டா எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதையும் பண்ணலாம். ஸோ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கிட்டேன். இப்போ புதுசாக நறுக்கி வச்ச செலரியை அதில் போட்டுட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது பிரியாணி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் சிக்கன் பிரியாணி பண்ணும்போது சைடில் சிக்கன் தண்டூரியும் செஞ்சுருக்கேன். சிக்கன் தண்டூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சிக்கன் லெக் பீஸை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஸ்லிட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி உள்ள மசாலா வைக்கும் போது காரம் வந்து நல்லா உரைக்கும். இல்லைன்னா அந்த காரம் வந்து மேலோட்டமாக தான் இருக்கும், உள்ளே வந்து இறங்காது. இப்போ மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இல்லைனா 1 டீஸ்பூன் தண்டூரி மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை அதில் மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து அதில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு பிரியாணி வித் ரைத்தா அப்புறம் சிக்கன் தண்டூரி ரெடி. இந்த டிஷ்ஷை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்களோட வியூஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. முக்கியமாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை எங்கள் சேனலுக்கு தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.